தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வே கேளுங்கள். பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? அவரே என் இறைவன், அவர்தால் நான் பணிவேன், அவர்தால் நான் பணிந்தார் அகமே மகிழ்ந்திருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதியதொரு வாரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இந்த வாரத்தை சிறப்புற செயல்படுத்த நாம் என்னுடைய அருடைய ஆசிரியை மன்றாடுவோம். மேலுமாக இதய ஆண்டுடைய மாதத்துடைய இறுதி நாட்களில் இருக்கின்றோம். அவருடைய இதய அன்பை இன்னும் அதிகமாக நாம் சுவைத்து அவருடைய அன்பிலே திளைத்திட உருக்கமாக மன்றாடுவோம். அன்னையாம் திரு அவை இன்றைய தினம் புனித இரேனியூஸ் என்ற ஆயர் மறைசாட்சியுடைய நினைவை கொண்டாடுகின்றது. அவர் போலிகார்ப் என்ற மற்றொரு ஆயர் இறைவார்த்தையை எடுத்துரைப்பதை நேரடியாக கேட்டிருக்கின்றார், பார்த்திருக்கின்றார். எனவே அதன் காரணமாக தன்னை இன்னுமாக அதிகமாக நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இணைத்துக் கொள்கின்றார். இந்த போலிகார்ப் யார் என்று பார்க்கும் பொழுது நமது நற்செய்தியாளர் யோவான் அவருடைய சீடர். எனவே இயேசு தம்முடைய சீடர்களை திருத்தூதர்களாக மாற்றி அவர்களை பணிபுரிய அனுப்பினார். அவர்கள் தம்முடைய கால முடிவிலே தங்களுடைய சார்பாக மற்றவர்களை நியமனம் செய்தார்கள். அவ்வாறு நற்செய்தியாளர் யோவானுடைய சீடராக இருந்தவர் போலிகார்ப். அவர் தொடக்க திறவையிலே நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து அவருடைய சீடராக கூட இவரை நாம் பார்க்கலாம். 2ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமான ஒரு நபராக அவர் பார்க்கின்றோம். இவர் கூறுவார், மனிதன் முழுமையாக வாழும் பொழுதுதான் இறைவன் மாட்சி பெறுகின்றார். எனவே நாம் இறைவனுக்கு மாட்சி உரித்தாகுக என்று நாம் அழகாக பாடுகின்றோம். ஆனால் அது உண்மையான ஒரு கூற்றாக அமைய வேண்டும் என்றால் நாம் முழு மனிதர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே அந்த அளவுக்கு அந்த உண்மையை அவர் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். இவர் ஆயராக பணியேற்று வாழ்ந்த பொழுது மக்களை வழி நடத்துகின்றார். அவர்கள் தவறான வழிகளுக்கு சென்று விடக்கூடாது,
மாறாக சரியானவற்றை தேர்ந்தெறிந்து அதன் வழி நடக்க வேண்டும் என்ற அந்த ஒன்றிலே தம்மையை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார். மேலுமாக திரு அவையை விரிவுபடுத்துவதிலே அவர் இன்னும் அதிகமாக செயல்படுகின்றார். இறையரசு வளர வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் அதிகமாக நற்செய்தியை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தி அந்த திறவை விரிவுபடுத்துகின்றார். மேலும் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இருந்த தவறான எண்ணங்கள், கடவுளை பற்றிய எண்ணங்கள், இயேசுவை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் தவறாக முடிந்த இறையிலை அவர் இன்னும் வலுப்படுத்துகின்றார். சரியான கூற்றுக்களை மக்கள் முன்பாக எடுத்து சொல்லி அதை நெறிப்படுத்துகின்றார். இதற்கு தாம் எடுத்துக்கொண்டது இறைவார்த்தை, ஸ்கிரிப்சர் என்று சொல்வார்கள், அதை எடுத்துக்கொள்கின்றார். மேலுமாக மரபு வழியாக வந்த ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள், எழுதப்படாத உண்மைகள், நடைமுறைகள், அவைகளையும் இன்னும் அவர் ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார். மேலுமாக திருத்துதர்கள் வழி வந்த ஆயர்களுடைய போதனைகளையும் அவர் முன்னெடுத்து நாம் இவ்வாறு மூன்றை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய அந்த அழைப்பு நமக்கு இன்றைக்கு இறை வார்த்தை கிடைக்கப் பெறுகின்றது. திரு அவையிலே இன்றும் நாம் பழக்க வழக்கங்களாக பலவற்றை கடைபிடித்து வருகின்றோம். மேலும் ஆயர் வழியாக வரக்கூடிய திருத்துறை வழியாக வரக்கூடிய ஆயருடைய போதனைகள் இன்றைக்கு நமக்கு நாளும் கிடைக்க பெற்றுக்கொள்வது. இவற்றையெல்லாம் பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது நாம் உண்மையான இறை அரசுக்குரியவராகவும் என்ற நிலையில் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியானது இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற இருதயம், இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற ஜெயம்மா மற்றும் இறந்த ஜி செல்வம், சாலமன், சொர்ணம்மாள், ஜி ஆந்தனிதாஸ், சாரால், மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்பின் லீமா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமும் இந்த திருப்பலியிலே உருக்கமாய் செபிப்போம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியையும் நிலைநாட்டும் வரத்தை ஆயரான புனித இரேனியஸ் கழித்தீரே. அவரது வேண்டலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 16 முதல் 33 முடிய. 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிலிருந்து மறைப்பேனோ? ஆபிரகாமிலிருந்து வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார்.
ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் குமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அடித்து விடுவீரா? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமா என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கு 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 8, 18 முதல் 22 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள்
தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்க குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நாட்களிலே நாம் தொடக்க நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். குறிப்பாக ஆபிரகாமுடைய அழைப்பு, அதன் பிறகு அவரோடு இறைவன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நெருக்கமான ஒரு உறவு போன்றவற்றெல்லாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆபிரகாம் நம்பிக்கைக்கு உரியவர் என்று இறைவன் காணுகின்றார். எனவே அங்கே இறைவனும் ஆபிரகாமிலே நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். மனிதன் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்ல, மாறாக இறைவனும் நம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்கு தான் நம்மையெல்லாம் தம்முடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டு படைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். எனவே ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கையிலே மீண்டும் நாம் வரும்பொழுது, உன் மனைவி சாரா ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பாள் என்று கூறிவிட்டு அவர்கள் அவருடைய உபசரிப்பை பெற்று மகிழ்ந்து புறப்பட்டு செல்லும் பொழுது ஆபிரகாமும் உடன் சென்று அவளை வழி அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் இறைவனை முன் வந்து, நாம் செய்யக்கூடிய செயலை இந்த மனிதன் மறைக்க முடியுமோ என்று சொல்லி அவர்களாகவே தாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். நாங்கள் சோதோம் கொமோரா நகரைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், அது அழிவின் விளிம்பில் இருக்கின்றது, தீமையின் பெருக்கினால் கண்ணுற இயலாத நான் அதை அழிக்கிறேன் என்று அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். ஆனால் இறைவன் ஆபிரகாமை பற்றி அங்கே சொல்லுகின்றார். இந்த செய்தியை அவருக்கு கொடுப்பதற்கு காரணம், அவன் நீதி நேர்மை வழி நின்று தன் வழி மரபினருக்கும் அவற்றை கற்றுக் கொடுத்து நான் வாக்களித்தை நிறைவேற்றுவான் என்று அவன் மீது வைத்துள்ள நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார். எனவே ஆபிரகாமை ஒரு நீதியுள்ள மனிதனாக, நேர்மையுள்ள மனிதராக இறைவன் காணுகின்றார். உன்னிடத்தை நான் பெரும் இனமாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்த அந்த இறைவன் சொல்லுகின்றார். எனவே தன்னுடைய வழிபரவருக்கும் அதை அவன் எடுத்து சொல்லி அந்த நீதி நேர்மையை வழி நடத்துவான். எனவே அத்தகைய அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்கும் பொழுது இதை நான் சொல்லாமல் இருப்பேன் என்று சொல்லி அங்கே அதை சொன்ன பொழுது ஆபிரகாம் மனம் வருந்துகின்றார். நீதிமான்களோடு சேர்ந்து நீர் தீயோரை அழிக்கும் பொழுது அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று சொல்லி இறைவனிடம் மன்றாடி, ஒரு 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் நீங்கள் அந்த நகரை அழிப்பீரா என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். 5 குறைவாக இருந்தால் நிலைப்பாடு என்ன என்று கேட்கும்போது நிச்சயமாக நாம் அந்த நிலைக்கு கடினப்பட்டவர்கள் அல்ல என்று இறைவன் சொல்லுகின்றார். இவ்வாறாக 40, 30, 20, 10 என்று முடிவடைகின்றது. ஆனால் அந்த ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய துணிவை பார்க்கின்றோம். இறைவனோடு பேசுவதற்கு அவருக்கு அந்த ஒரு துணிவு கிடைக்கப்பெறுகின்றது. காரணம், இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த நல்ல உறவு, இறைவன் இவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை நிச்சயமெல்லாம் ஒரு சில அமைப்பற்றின் காரணமாக அச்சமின்றி தன்னையே வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் ஒரு வேளையில் சொல்கின்றார், தூசியும் சாம்பலுமான நான் ஒன்றுமில்லாதவன், இருப்பினும் நான் ஒரு முறை கேட்கின்றேன், இதை நிச்சயமாக செய்துதான் ஆக வேண்டுமா?
தீயோரோடு நல்லோரையும் அழிக்க வேண்டுமா என்று அவர் இறைவனிடம் மன்றாடுகின்றார். மீண்டும் மீண்டும் கேட்கும்போது நமக்கு சில எரிச்சல் வந்துடும். ஆனால் 5-6 முறை அவர் கேட்கும் பொழுது, நான் பேச துணிந்து விட்டேன், இன்னும் ஒரு முறை பேச எனக்கு செவிப்படும் என்று இறைவனிடம் பணிவோடு வேண்டுகின்றார். என் மீது சினம் கொள்ளாதீர் என்று கேட்டுக்கொள்கின்றார். அந்த சினம் கொள்ளாதீர் என்று கேட்பது, நீர் இப்போது சினத்தோடு இருக்கின்றீர், கோபத்தோடு இருக்கின்றீர் அந்த மக்களை அழிப்பதற்காக, அந்த சினத்தை நீங்கள் தவிர்க்க முடியுமா என்று கேட்கும் விதமாகத்தான். என் மீது சினம் கொண்டாலும் பரவாயில்லை, மாறாக நீர் சினம் கொண்டு அந்த மக்களை அடிப்பதாக சென்று கொண்டிருக்கின்றே, அந்த சினத்தை கொஞ்சம் தவிர்த்தரணும் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் இறைவன் மீது முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த நிலைவை முறியடிக்க முற்படுகின்றார். ஆனால் நிகழ்ந்தது வேறாக இருக்கலாம். எனவே ஆபிரகாமுக்கும் தந்தையாம் இறைவனுக்கும் இருந்த அந்த உறவு, அன்று வித்திடப்பட்ட அந்த நம்பிக்கை இன்றும் திரு அவையை வளர்த்து கொண்டிருக்கிறது. இவர் தம்மை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக இறைவனை முன்னிலைப்படுத்துகின்றார். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், நான் எதுவாக உண்மை பின்தொடர்வேன் என்று சொல்கின்றார். ஆனால் இருப்பினும் நான் வீட்டுக்கு சென்று வருகின்றேன், நான் சென்று தந்தையை அடக்கம் செய்து வருகிறேன் என்றெல்லாம் இருவர் சொல்வதை பார்க்கின்றோம். அவர்கள் இறைவனை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக அதற்கு மேலாக தங்கள் சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது அது ஏற்புடையதல்ல என்று நாம் அறிய வருகின்றோம். எனவே நாம் முன்னிலைப்படுத்த வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன். அவரை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையிலே நாம் நம் நம்பிக்கையின்ற இந்த வாழ்க்கையை தொடருவோம். இறைவன் துணையாக வருவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயீர் பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித இறைனியூசின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு மாட்சி அளிப்பதாக. நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும், திரு அவையின் வடிவிலா நம்பிக்கை, நிலையான ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இது எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் மறைச்சாட்சியான புனித இறைனியோஸ் புது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகு விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுலகில் இறையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து மிடம் அழைத்து கொண்டு இருதயம், ஜெயம்மாம், ஜி செல்வம், சாலமன், சொர்ணம்மாள், ஜி ஆந்தனிதாஸ், சாரால், மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்பின் லீமாம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இரேனியூஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோம். மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
ஒரு திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவன் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, தூய மறைகள் வழியாக உமது இரக்கத்தால் நாங்கள் நம்பிக்கையில் வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயரான புனித இரேனியூஸ் சாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று மாட்சி அடைந்தது போல நாங்களும் அதே நம்பிக்கையை உண்மையாகவே பின்பற்றி உமக்கு ஏற்புடையோர் ஆவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதித்தேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவாம்,
எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ள இருக்கும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.